அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். ஆனா அதை நேர்ல பார்க்கணுமா? அப்போ நீங்க கண்டிப்பா வர வேண்டிய இடம் நம்ம தஞ்சாவூர் மேல ராஜவீதியில இருக்கிற சங்கர நாராயண சுவாமி கோயில் தான். அப்படி என்ன இங்க ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கோயில்ல இருக்கிற மூலவர் சிலை ஒரு பெரிய அதிசயம்னே சொல்லலாம். ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சிலை அது. ஒரு பக்கம் சிவபெருமான், அப்படியே இன்னொரு பக்கம் விஷ்ணு, வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஜடை, நெற்றிக்கண், திருநீரு, புலித்தோலோட சிவன் இருப்பாரு. இடது பக்கம் பாத்தீங்கன்னா கிரீடம், சங்கு, பஞ்சகச்சத்தோட நம்ம பெருமாள் சிரிச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்திலேயே பார்வதி தேவியும் லட்சுமி தாயாரும் இருக்காங்க. இதை நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஆண்ட பீம சோழனுக்கும் அவரோட மனைவிக்கும் குழந்தை இல்ல. அப்போ சிவன் அவங்க கனவுல வந்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் கொங்கணேஸ்வரர் கோயிலுக்கும் நடுவுல எனக்கும் விஷ்ணுவுக்கும் சேர்த்து ஒரு கோயில் கட்டுன்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே ஒரு தீர்த்தமும் உருவாகி இருக்கு. அதுல குளிச்சிட்டு பக்தியோட கோயில் கட்டுன மன்னனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாருக்காவது ரொம்ப காய்ச்சல் இருந்தா இங்க இருக்கிற ஜுரதேவரை வேண்டிட்டு மிளகு ரசம் வச்சு சாதத்தோட படைப்பாங்களாம். அப்படி செஞ்சா காய்ச்சல் உடனே சரியாகிடும்னு மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி இங்க கோணலிங்கம்னு 2 லிங்கம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு இதை கும்பிட்டா நம்ம செலவு எல்லாம் குறைஞ்சு வரவுக்குள்ளேயே அடங்கிடும்னு சொல்றாங்க. மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான சாமி இல்லையா? இந்த கோயில் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரையும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து நைட் 8 மணி வரையும் திறந்திருக்கும். நம்ம ஊருக்கு வரவங்க கண்டிப்பா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.